பிரேஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளை மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையும் துதிக்கும்படியாக கர்த்தருக்கு தந்த இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் துதித்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை கர்த்தாவே இன்றைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தரிடமிருந்தே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டி இருப்பதால் நாம் கேளாமலேயே அவர் நமக்கு தருகின்ற நன்மைகள் ஏராளம், தாராளம். உதாரணமாக, நாம் உயிர் வாழ அனைந்தனும் நமக்கு தேவையான மூச்சு காற்றை என்றைக்காவது நாம் காலையில் எழுந்தவுடன் நாம் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றிருக்கிறோமா? இல்லையே. நமது காலங்கள் அவரது கரத்தில் இருப்பதால் நாம் கேட்காமலேயே அதை அவர் நமக்கு கொடுத்து நம்மை காப்பாற்றி வருகிறார். சில நேரங்களில் இதை நாம் மறந்துவிட்டு நமக்கு பிடித்த ஒன்றை கர்த்தரிடமிருந்து பெற சில பொருத்தனைகளை செய்து அந்த நன்மை நமக்கு கிடைத்தவுடன் தான் அந்த பொருத்தனையை நாம் செலுத்துவோமே தவிர அந்த காரியம் கிடைக்கவில்லை என்றால் பேசாமல் இருந்து விடுவோம். எனவே இந்த வசனம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. அது மட்டுமல்ல, சங்கீதம் 50:14-15 எடுத்து நாம் வாசிக்கும்போது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதியிருக்கிறது. எனவே பெறுவதற்கு முன்பாக இன்றைக்கு நான் வாசித்த வசனத்தின்படி நமக்கு பதில் கிடைக்கும்படி அவருக்கு முந்தி ஒன்றை கொடுத்தவன் யார் என்று கேட்கிறது. இந்த வசனத்தின்படியே செயல்பட்ட ஒரு சகோதரனுக்கு கர்த்தர் விதம் மிக அழகாக பதில் தந்தார் என்பதை இன்றைக்கு நாம் ஒரு சாட்சியின் மூலமாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. நேற்று தினத்து ராம்குமார் என்ற ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவி சித்ரா என்பவர்களோடு சபைக்கு வந்து ஆண்டவர் சபையிலே பேசுகிறதை பார்த்து இவர் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். பிற்பாடு அவங்க கீழே வந்த பிற்பாடு அவங்களோடு
கர்த்தர் என் மூலமாய் சில காரியத்தை பேசினார். அதாவது அந்த பிரதரை பார்த்து, உங்களுக்கு வேலை இல்லையா பிரதர், உங்களுக்கு குழந்தை ரொம்ப வருஷமாக இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டு எங்களுக்கு குழந்தை இல்லை, இவருக்கும் ஒரு சரியான வேலை இல்லை, ஆனால் இவர் பிஇ அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன், பிரதர் இப்போ ஆண்டவர் நீங்கள் உண்மையான தேவன் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது கேட்டால் நம்ம பேசினா அதெல்லாம் கவனித்து நம்மோடு பேசுகிறவர் என்பதை உயிருள்ள ஆண்டவர் என்பதை கண்டுகொண்டதினாலே இனிமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிங்களேன் அப்படின்னு சொன்னப்போ ஒரு உடனே சொன்னார், இல்லை பாஸ்டர், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இவ்வளவு உயிருள்ள ஒரு உண்மையான தேவனை நான் தெரிந்து கொண்ட பிற்பாடு நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற விரும்புகிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது, முதல் நாடு சபைக்கு வந்த உடனேயே நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொல்கிறார். நான் சொன்னேன், இல்லை பிரதர், உடனே அப்படி ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, எதுக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் மறுநாள் இருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு தினமும் சபைக்கு வந்துடுவார். வந்து மேலே ஞானஸ்தானம் எடுக்காமலே சபையில் போய் உட்கார்ந்து கொண்டு அவர் ஏதோ அவர்களுடைய காரியங்களுக்காக அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒரு மாதம் அப்படி சபைக்கு வந்த பிற்பாடு எனக்கு ஆண்டவர் சொன்னார், அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தான் அவர் வந்து கொண்டிருக்காருன்னு. அப்போ அவரை கூப்பிட்டு நான் கேட்டேன், பிரதர், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு. பாஸ்டர், நான் அப்போவே கேட்டேன், நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, கர்த்தரை நான் முகமுகமாக நான் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நான் இதுக்காக நான் தள்ளி போடணும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு உடனே அது வரையில் அவருக்கு அவருடைய என்ன ஜெப விண்ணப்பம் என்ன எல்லாம் எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதுக்கு பதில் ஒன்றும் அது வரையில் கிடைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார், எடுத்த உடனே கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் முதலாவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். அவங்க மனைவி கேட்டப்போ அவங்க கொஞ்சம் யோசித்தாங்க, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, இவர் முதலாவதாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் என்ன காரியம் செய்தார் தெரியுங்களா? அடுத்த வாரத்திலே அவருக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு எம்என்சி, அதாவது நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் அவருக்கு வந்து ஒரு நல்ல போஸ்ட்டை கர்த்தர் அவருக்கு கொடுத்து நல்ல சம்பளத்தோடு வேலை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாய் அதுக்கடுத்த மாதம் அவங்க மனைவி கர்ப்பம் தரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த மனைவி கர்ப்பம் தரித்த உடனே அவங்க பயந்துட்டாங்க, என்னடா இது நம்ம கீழ்ப்படியவே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர்ந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. பிற்பாடு 3-4 மாதங்கள் கழித்து ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது அவங்களுடைய கர்ப்பத்தில் 3 பிள்ளைகள், அதாவது 16 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரே சமயத்தில் 3 பிள்ளைகளுக்கு உண்டான காரியத்தை கர்த்தர் அங்கே கர்ப்பத்தில் ஆசீர்வதித்து தந்திருந்தார். அப்போ டாக்டர்ஸுங்க சொல்லிட்டாங்க, 3 பிள்ளை கஷ்டமான காரியமாக இருக்கும், அதனால் உள்ள வந்து கருவிலையே ஃபியூஸ் பண்ணிவிட்டு 2 குழந்தைகளை பெற்றெடுக்க நாம் மற்ற காரியங்களை மெடிக்கல் காரியங்களை உதவிகளை செய்வோம் என்று சொல்லி பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே 9வது மாதத்தில் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, இன்றைக்கி நமக்கு என்ன பார்க்கிறோம், தனக்கு பதில் கிடைக்கும்படி கர்த்தருக்கு முதலாக முந்தியவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஒருவேளை அப்படி நம்ம கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு தெய்வ கிருபையினாலே நாம் அந்த பொருத்தனைகளையோ காரியத்தையோ நாம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த சாட்சி ஒரு அருமையான ஒரு ஒன்றுகோலாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கர்த்தாவே, ஒவ்வொரு வசனமும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்பதை அப்பா இந்த தினம் ஒரு சாட்சியின் மூலமாக சாட்சியோடு கூட கர்த்தாவே வசனத்தை விளக்கி சொல்ல கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தையிலே நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. நாங்கள் முந்தி ஒன்றை கொடுத்து முடித்திருந்து இன்னும் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தீராக. காத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நாளை தினத்தில் 9ஆம் மாதம் 1ஆம் தேதி சபையில் கூடி வந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம் பெரியமானவர்களே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.